ஹாப்பி சேல்ஸ் நண்பர்களே. நம்மளுடைய ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே ட்ரைனிங் பயிற்சி வகுப்பும் அந்த கண்டென்ட்ல தான் இருக்கும். சேல்ஸ் ட்ரைனிங் மாதிரியே தான் இருக்கும். அதனால நீங்க முழுமையா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை உள்ள எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சேல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நிச்சயமா உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி. நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா. ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ்மேன் சூப்பரா அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா மாசா, பொருளும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. கூட வந்திருக்கிறவங்க அந்த கஸ்டமரோட ஒரு 5 பேர், மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. கஸ்டமருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. கஸ்டமருக்கு கிளீனா பிரசன்டேஷன் எல்லாமே கொடுக்குறாரு, சூப்பரா அட்டன் பண்றாரு. அப்ஜெக்ஷன் சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கும் செம்மையா இருக்கு. ப்ராடக்டை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆஃப்டர் சர்வீஸ் அதை பற்றியும் சொல்றாரு. அடிஷனலா சேல்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே அழகா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய புன்னகை, சுறுசுறுப்பு, உற்சாகம், அந்த ஆட்டிடியூட் நல்ல ஒரு விதத்துல அழகா அந்த ப்ராசஸ் அழகா அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு நேரத்துல அந்த கஸ்டமர் இந்த பார்த்துட்டு இந்த பிறகு வர்றோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, வெளியில போயிடுறாங்க. திருப்பி நீங்க கால் பண்றீங்க அல்லது எதிர்பார்க்குறீங்க, அவங்க வரல. என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்னா, என்னுடைய அனுபவத்துல இன்ஃப்ளூயன்சர் இன் சேல்ஸ் ஒரு முடிவெடுக்கும் அதிகம் ஒரு தன்மை. இந்த 6 பேர் வர்றாங்கல்ல, அதுல முடிவெடுக்கிறது ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலா ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க. இந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இதை நீங்க ஒரு கேஸ் ஸ்டடியா கூட எடுத்துக்கலாம். இந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாருக்கு பொருளோ அவர்கிட்ட மட்டும்தான் ப்ராடக்டை பத்தி மற்ற விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த ஐ கான்டாக்ட், அந்த துள்ளல் உணர்வு, சுறுசுறுப்பு எல்லாமே அந்த ஒருத்தட்ட மட்டும்தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற 5 பேர்ட்டையும் ஐ கான்டாக்டோ, புன்னகையோ, ஒரு டயலாக்கோ, ஒரு கான்வர்சேஷனோ எதுவுமே பண்ணல. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த மீதி இருக்கிறாங்களா அந்த 5 பேர், தான் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிற உணர்வு மீதி 5 பேர்ட்டையும் இருக்கும். தான் அங்கீகரிக்கப்படல, என்னை நீ மதிக்கல அப்படிங்கிற உணர்வு அதிகமா இருக்கிற ஒரு பர்சன் என்ன செய்வாங்கன்னா, இங்க நீ விற்பனை பண்ணிடுவ, இந்த சேல்ஸை நீ முடிச்சிருவ, ராஸ்கல், வெயிட் அண்ட் சி, நான் இவனை எங்கேயாவது கூட்டு போய் வேற ஏதாவது ஒரு பொருளை வேற ஏதாவது ஒரு இடத்துல நான் வாங்க வைக்கிறேன், வெயிட் அப்படின்னு அவங்களுடைய இன்னர் டைலாக் பேசும். அந்த ஈகோ சைலண்டா மேல ஏறும். அதனால நண்பர்களே, ஒரு 5 பேர் 6 பேர் வர்றாங்க, ஒரு பொருளை பார்க்க வர்றாங்க, ஒரு பொருளை வாங்க வர்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஐ கான்டாக்ட் 5 பேர்ட்டையுமே இருக்கணும். 5-6 பேர்ட்டையுமே இருக்கணும். எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை, 12 பேர் இருக்காங்களா 12 பேர்ட்டையுமே உங்களுடைய ஐ கான்டாக்ட் இருக்கணும். தான் மதிக்கப்பட வேண்டும்ங்கிற உணர்வு கஸ்டமர்கிட்ட மட்டும் இல்ல, கஸ்டமர் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். நான் வந்திருக்கேன், நீ ஒரு பார்வையோட பார்க்க மாட்டேன்னா, ராஸ்கல் இரு பாரு அப்படின்னு கட்டையை போடுறதுன்னு சொல்லுவாங்க. கட்டையை போடுறதுன்னா, தேர் நல்லா போயிட்டு இருக்கு, அப்பத்துல கட்டையை நிப்பாட்டுன்னா என்ன செய்யுது, அது நிப்பதில்ல. அந்த மாதிரி கட்டையை போடுற வேலையை வாடிக்கையாளர் கூட வந்திருக்கிற மற்றவங்க இதை செஞ்சிருவாங்க. அதனால நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க சின்ன விஷயம் வித்தாலும் பரவாயில்ல, பெரிய விஷயத்தை வித்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லோருக்குமே கண்களை பார்த்து பேசினாலே போதும். அதுதான் அடிப்படையா. கண்களை பார்த்து ஒரு புன்னகை பார்த்தாலே போதும். அந்த சேல்ஸ் செமையா மாறிடும். அந்த ஒருத்தருக்கு மட்டும் நீங்க 6 பேர் வந்த இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் நீங்க விற்கல, மிற்ற இருக்கிற 5 பேரையும் விற்க வைக்க போறீங்க, அவங்கள வாங்க வைக்க போறீங்க. அந்த 6 பேருமே உங்களுடைய கஸ்டமரா மாறிடுவாங்க. உங்களுடைய ஐ கான்டாக்ட், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள அந்த 6 பேத்துக்குள்ளேயும் போயிடும். முயற்சிக்கலாமா இல்ல செய்யலாமா? எப்போது ஆரம்பிக்க போகிறோம் இந்த விஷயத்தை? ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா.
உங்களுடைய உணர்வுகளை, இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உணர்வுகளை இங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி.